எல்லாத்துக்கும் தாண்டி அம்மா முகம் வச்சு எழுதிக்கிறானுவேன். இந்த கடவுளி இவனுக்கு வச்சு எழுதிக்கிறான் பாரு முகம். அட கடவுளே, ஐயோ அம்மா எவா இருக்கிறான் பாரு. வீட்டுக்கு ஒரே புலன்னு போறான் சாப்பிட்டுட்டு நாளையில எலும்பு வச்சு இருக்குது. ஆள மாட்டிருக்கிற போற இருக்கிற ஆந்தி ஆட்டம் போய் அம்மிடியா ஓடி தெரியா நல்ல ஏத்து நாடு இருக்க கோணம் ஏத்து குறுக்க. வாங்க வணக்கம். வணக்கம். ஏன் சரிங்களா? இதுக்கெல்லாம் வணக்கம் வைக்கிற மாதிரி ஆகி போச்சு காதல். சரிங்களா? என்ன பண்றது? அது மந்திரி ஆயிட்டாரு. மந்திரி அது முதலமைச்சர். இதே நினைச்சுன்னு இருக்கட்டும். ஆமா எப்பா எப்பா அதான் சொன்னாங்களாம், தன்னைத்தான் அறியாத முயலும் ஒன்று தானே தான் காலை தொட்டு கும்பிட்டதான். ஆமா அது என்ன கதைன்னு உனக்கு தெரியுதா? படிச்சுன்னு கேட்கணும். படிக்காது வாங்க நல்லாதானா படிச்சேன். 4 காலேஜ்ல படிச்சேன். 4 ஊர்ல போய் வாங்கி தின்ட்டு வந்துட்டேன் கம்யூனிட்டி. சின்ன சேவலில இருந்து அண்ணா பழுத்தத்துல இருந்து என்னென்ன ஊர் படிச்சியா எல்லா ஊரும் படிச்சுட்டு தான் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். விழுப்புரம், புனே, பெங்களூர், சென்னை அந்த ஊர் பாரு. அம்மா வேலை செஞ்ச இடம். வேலைக்கு போனாரு. விழுப்புரத்துல போய் மகாலட்சுமியா பாரதி கேட்டரிக்கே என்னமோ படிச்சாரு. படிச்சு கீசிட்டு வந்துட்டாரு சமையல் வேலைக்கு. அந்த வேலையாவது ஒரு ஓடமா செஞ்சிருக்கணும். போனோமா எந்த வேலைக்கு ஒரு துணி இது இல்லாத கம்யூனிட்டி கொண்டு வச்சுக்கிறோம் போயிருந்தாங்க. கடைசி அங்க வந்துதான் காலை தட்டுறான். போனேன் கேஸ் பத்த வச்சேன். இரு கதை வேணாம் என்கிட்ட சொன்ன வவுரி எரியும். அப்படி கம்மியாரு. டேய் தம்பி, தன்னைத்தான் அறியாத முயலும் ஒன்று தானே தன் காலை தொட்டு கும்பிட்டார் போல். ஆமா என்ன சொல்லுமா, இந்த முயல் இருக்குது பாரு முயல். அது என்ன பண்ணும், யாராவது ஒருத்தன் கம்யூனிட்டி அந்த முயல் அடிக்கணும்னு வந்தா அது என்ன பண்ணும், கடவுளே கடவுளே ஆண்டவன் பிள்ளையாரப்பா 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 என்ன காப்பது பண்ணு அப்படின்னு சொல்லிக்கினே ஓடுமா. ஓடி என்ன பண்ணும், ஒரு பொதாரில் போய் உக்காந்துக்கின்னு அது என்ன சொல்லுமா, பிள்ளையாரப்பா என்ன காப்பது பண்ணா என் பொண்ணான கால் இருந்தது என்னை காப்பது பண்ணி செய்யணுமா. அது போல கம்யூனிட்டி நீ இரு. அதான் எப்பா அப்படி இருந்தாலும் உன்னை வாப்பா என்று சொன்னால் வாமான்னு சொல்லுவேன். வாடான்னு சொன்னா வாடி
எல்லாருக்கிட்டையும் வச்சுக்கிற மாதிரி யான் கூட வச்சுக்க கூடாது. சொன்னதை சொல்லுமா கிளி பிள்ளை. கீரி புள்ள இல்லடா கம்மியாட்டி கிளி புள்ள. கிளி பிள்ளை. அதுபோல் தம்பி உன்னை மாப்பா என்று சொன்னால் மாமான்னு சொல்லுவேன். உன்னை மாடான்னு சொன்னா வாடி. அதான் உன்கிட்ட எந்த பதத்தில் வச்சுக்கணுமோ எந்த இடத்துல ஒன்று உட்கார வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும். ஆமா. 5 ரூபா கொடுத்து கல்புரம் வாங்குற. அந்த கல்புரத்தை எடுத்துன்னு எங்க போற நேரம்? சாமி ரூமுக்கு. கருவறைக்கு இருக்கக்கூடிய அம்மன் இடத்துல சென்று தீவார்த்தனை வாங்குறதுக்கு அது உள்ள போகும் நேரம். ஆமா. 600 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து இல்ல 1000 ரூபா கொடுத்து மிதி அடி வாங்கிட்டு வர காலுக்கு. ஆமா. அது எங்க விடுறோம்? கோயிலுக்கு வெளியே, வாசலுக்கு வெளியே. அது போல ஒண்ணு விடணும். நான் செருப்பா நீ ஏன் நினைச்சீங்க? அது இருந்தாலும் ஆமா. மரியாதைக்குரிய மரியாதை. மரியாதை. உன்னை வாப்பா என்று சொன்னால் என்ன வாமா என்று சொல்வேன். ஆமா. அதுபோல் தம்பி மரியாதை கொடுத்தால் மரியாதை. மரியாதை. நீங்கள் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் ஆமா. ஒரு ஆண் பிள்ளை இல்லவா? ஒரு ரமேஷ் கை. அட கன்றாவிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு ஓடாட்டத்துக்கு மூஞ்சில ஏற்றி சத்த போச்சு. சரி வணக்கங்க. வணக்கம். ஐயோ வணக்கம் வைக்கிறது அப்படி இருந்தாலும் தற்பார் இப்போது நான் இங்க ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பொண்ணு மாதிரி தெரியுது. மானாலும் தெரியாது, இன்னைக்குதான் பொண்ணு மாதிரி தெரியுது. அம்மா சபைக்கு வந்து தற்சமயம் வந்தேன். யாரு யாரு வேற என்ன ஊரு என்ன ஊரு என்னோட விளக்கம் தெரியாது. சொன்னா தெரியும் ஓடியா. ஐயா மகனா கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம். ஆமா. ராஜகோபாலாசிரியர் எழுதினார். தம்பி நேரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மண்டலத்தை சேர்ந்த ரகுவத் அவர்களும் அதோ விநாயகன் சொல்லக்கூடிய கரும்பேட்டு மேஸ்திரி அவர்களும் இருவரும் சேர்ந்து கம்பெனியாக கொடுக்கப்பட்ட ரூபாய் 101. அவர் குடும்பத்தில் அந்த அம்மன் இருந்து எந்த ஒரு குறையும் வராமல் பாதுகாப்பு. அவர் எழுதின நாடகம் எல்லாம் மகதளம் புகழ் பெற்ற சுகீர்த குணவதனி. ஆமா. மாது சுபத்திரை வந்து எதில் எழுதுகிறாரு? எந்த நாடகத்துல சுந்தரி மாலையீடு. ஆமா. பச்சலா திருக்கல்யாணம். அதுல எழுதினது மகதளம் புகழ் பெற்ற சுகீர்த குணவதனி. ஆமா. மாது சுபத்திரை வந்தனி எழுதுகிறார். ஆமா. 13ஆம் நாள் அமர்ல இருந்து சுருதி நாயகனான அரிமால் தனக்கு தங்க சுபத்ரா தேவி வந்து எழுதுகிறார். ஆமா. 14ல வந்து புந்தி தனி விளங்கும் நந்தபாலன் சோதரி பொன்னொழி சுபத்திர வந்தன் போர்க்கள நாடின்னு எழுதுகிறார். ஆமா. என் கல்யாணத்துல வந்தாலே தேவி சுபத்திரையால் வாராளே தேவி. அந்தந்த நாடகத்துக்கும் ஒரு பாட்டு. ஆமா.
எங்கடா நீ பாட போற? ஏரிகளில் போய் பாடுவேன். டேய், எங்க நாடு இருக்குது. ஆஹா. எங்க நாடு நான் பிறந்த இடம் எங்க? எங்க? நான் வளர்ந்த இடம் எங்க? எங்க? நாடுனா சொல்லுவான், பெரிய இடத்துல பொண்ணா பிறந்தா நானு. பெரிய இடமா? சூர்யா, இங்க வா. அம்மா பெரிய இடம் சொல்லுது. 100 கோழி குஞ்சு வாங்கி கோழி வாங்கி குஞ்சு வாங்கி அம்மா இடத்துல உள்ளாமா? பெரிய இடம் சொல்றியா? ஆ, ஆ, ஆ. போய் பண்ண வச்சு குஞ்சு குஞ்சு ஒண்ணு விடுதா ஒரு 100 குஞ்சு டேய், இங்க விடாத. ஆ, கிடுகிடுன்னு ஆள் ஊருக்கு போ. ஆமாங்க. 3 பாப்பா வீட்டுல தான் இருக்கும். ஆ, சுத்தி மலையை கட்டி கட்டி 2000 குஞ்சு டார சொண்டில ஏத்தின்னு வந்து ஏத்திட்டு வந்து பாப்பா கிட்ட ஒன்னொன்னா உடுப்போம். தாரி பையன் அப்ப இது பொறம்புல கிடக்கு. போய் பண்ண வச்சு குஞ்சு விட போறானா? பெரிய இடம் சொல்லி அதனால சொன்னேன். ஏன் மயான ஒரு 500 மூட்டை கொண்டு அடிக்கிறீங்களாங்க? போட கம்ப்ளீட். நீ சிரிக்காத நீ. தம்பி, நான் பிறந்தது எங்க? எங்க? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? ஆஹா. நான் எங்க வளர்ந்தேன்? வளர்ந்தீங்க? பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். ஆஹா. எங்க? எங்கம்மா பிறந்தீங்க? வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் அம்மையாருக்கும் மாண்டவர் போக போக மீண்டவர் 4 பேர். நீ 4 பேரு. யாருமா? மாண்டவர்கள் போக போக மீண்டவர்கள் 4 பேர். 4 பேரு. எங்களுடைய மாமனாக விளங்கி வரும்படியான தாய் மாமன் தாய் மாமன் கம்ச பூபதி 6 பிள்ளைகளை கொண்டுட்டார். ஓஹோ. யாரு? கம்ச பூபதி. ஆமா. ஆ. 7வது இருந்தது எங்களுடைய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி. பலராம சக்கரவர்த்தி. 8ஆம் போராக பிறந்த ஆ. எங்க அண்ணன் இருக்காரு, என்னடா அண்ணன்? ஆமா. கோபால கண்ணன். ஓஹோ, கோபால் தங்கச்சியா? எந்த கோபால் தங்கச்சி? நானு இந்த மீன் இருக்கிற கோபால். நான் மீன் கோபால் தங்கச்சி நானு. ஆ. அப்படியே ஸ்ரீநமோ நாராயணனாக இருந்து கோபால கண்ணனாக அவதாரம் எடுத்து ஆ. பூமி வாரம் தீக்க பிறந்தாரே, புயல் வண்ணனாக பிறந்தாரே எங்க அண்ணன். ஆமா. அவருக்கு தங்கச்சி நான் கம்மியாட்டி. அவர் தங்கச்சியா? 9ஆம் போராக பிறந்த ஆ. எங்க சின்ன அண்ணன் ஆமா. சாத்தை ஆழ்வார். ஓ, சாத்தியாவா? அது, சாத்துகை. ஆமா, சாத்து கை இல்ல, நெடுகை. சாத்துகையாவா? எங்க அந்த அண்ணன் சின்ன அண்ணன். ஆமா. அவர் 9ஆம் போர். ஆமா. நான் பிறந்தது ஆ. 10ஆம் போராக பிறந்தேன். 10ஆம் போர். ஆமாண்டா. ஆ. சுப முகூர்த்த நேரம், சுப முகூர்த்த நேரம், சித்திரை மாதம், சித்திரை மாதம். நான் பிறந்தபடினால் ஆ. எனக்கு பெயர் ஆ. ரை 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 ரை. புலரை. புலரை. கட்ட வழக்க மாதிரி மூக்குல ஏறிக்கும். புலரை. இதே வாயில எட்டு வச்சு நீட்டும் வேணாம். என்ன ஊதின்னு கிடக்குறேன்? புலரை. இரு என்கிட்ட நான் சொன்னேன், அகடா வைக்கிறமா அந்த கிச்சலாடுறோட வார்த்தை இதெல்லாம் என்கிட்ட பேசான சாமி. கட்ட விளக்க மாதிரி மூக்குல ஏறிக்கும். இதெல்லாம் ஆய் பண்ற வேலை. அம்மா பெரிய இடம் சொல்றாங்களே, இந்த மாதிரி தப்பு தப்பா பேசலாமா? பேசலாமா? நீ போடா. ஓகே ஓகே, ஊட்ட பாத்துக்கனாலாம் ஆஹா. என் கை திருட்டு கை நீ ஈத்து சாத்தின்னு போனாங்களாம். ஆமா. அது போல கதையை அவன் வரான். ஓகேமா ஆஹா. தம்பி, ஏம்மா? 10ஆம் போராக ஆ. சுபமுகூர்த்த நேரம், நேரம். சித்திரை மாதத்தில் பிறந்தபடியால் எனக்கு சுபத்திரை என்று ஆ. நாமதங்களை சூட்டி சூட்டி. நான் 3 பேருக்கு நான் ஒருத்தி, அம்மா, 3 பேருக்கு நீ ஒட்டின்றிய. உன் உடம்பு தாங்குதா? என்ன தாங்குதா? அம்மா உடம்பு அம்மா அது தாங்குண்டா. ஏன்னா அந்த மாதிரி ஒட்டுவது என்ன பண்றது? கத்த வச்சே பெத்த வீட்டை காட்டுற கதை இது. வீட்டன மரத்துல கூறு பாயறதுன்னா ஒன்னு அர்த்தத்தான். ஆமாங்கதான். இந்த வெள்ளாட்டு குட்டி என்ன பண்ணும்? அதுக்கு முறை கிடையாது. ஆமாங்க. என்ன? ஆமாங்க, முறை கிடையாது வெள்ளாட்டுக்கு. அது போட்ட குட்டியா அதை தாண்டுமா. தாண்டுமா. அது போல நீ எனக்கு எந்த விதத்துல நீ அது போட்ட குட்டி அது மேல ஏறுமா. அத போல அது போல கம்மியாட்டி நான் கொண்டாந்து கண்ணு முடிக்காத அப்படி ஏதாவது ஒன்று சொன்னா பொல பொலன்னு கண்ணால தண்ணி கொட்டும். பார்த்தா நம்ம வீட்டு ஒரு புள்ளியான்னு நினைச்சு இது வயசுக்கு நம்ம வயசுக்கு ஏணி வெட்டாலும் எட்டாது. இதை கொண்டுன்னு வந்து ஆலமரம் மாட்டம் நல்லியா கொடுத்து ஊர் சாப்பாட்டை கொடுத்தாலும் நல்லியா தின்னுட்டு இன்னைக்கு மாட்ட மாட்ட வள்ளி காயங்காட்டம் வளர்ந்துட்டு இன்னைக்கு அது யாங்க பெரிய 3 பேருக்கு ஒருத்தர் உடம்பு தாங்குதா? நான் என்ன பண்ண? நான் போய் கீழே மலையை தட்டி பார்த்துக்கோ. எங்க அண்ணன் மேல எரிச்சு வர விடுவாங்களா? என்ன எப்படிமா? நீ என்ன பண்ணுவ? நீ 2 பாப்பா வச்சுக்கிட்டு தானே? நான் வச்சு இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீ அதான் எப்படி நீ 10 பவுன் போட்டு நான் ஒரு மரக்கட்டில் மரப்பீரோ எடுத்து கொடுத்து நீ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உனக்கு அந்த வழி ஒருத்தன் தெரியும். நீயே உனக்கு வந்து ஒரு பாவத்தை கொட்டிட்டு ஒரு பொண்ணு பார்த்தேன் வரலமா? அதான் இரு. அப்படி இருந்தாலும் நம்பி அதான் இரு. அவ்வளவு சிரிப்பா இருக்கு உங்களுக்கு. நீ வாயத்து வந்து
பருப்பு தெரியலையே. மார்க்கமா நீ ஒரு இது வாய் மூடு. உங்களை ஒரு சிரிக்காதே இவரை. டேய் ஆஹா. அதோ இருக்கும்படியான ஆமா. 3 அண்ணன் அடைக்கும் ஆஹா. ஒரே தங்கை ஓ, ஒரே தங்கை. அப்படி ஒரே தங்கையாக ஆமா. நான் பிறந்து ஆனா பிறந்தது நான் வசுதேவருக்கும் ஆமா. தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் அம்மையாருக்கும். நாங்க வளர்ந்த இடம் எங்க மாமனாகப்பட்ட கம்சனுக்கு பயந்து நாங்க போய் எங்க வளர்ந்தோம் எங்க? எங்கம்மா? அந்த யாதாவ நந்தகோபன் மனையில அசோக மொத்தத்தில் வளர்ந்தோம் ஆஹா. பிறந்தது ஒரு இடம் இடம். இடம் இடம் இல்லையா இடம். பிறந்தது ஒரு இடம் இடம். வளர்ந்தது ஒரு இடம் ஆமாம்மா. எங்க மாமனை கொண்ட பிற்பாடு பிறந்தவங்க நாங்க நீங்க யாரு நீங்க நாலு பேரு. நான் எங்க சின்ன அண்ணனும் நானும் ஓ, 2 பேருமா? ஆமா. சரி. அப்படி பிறந்து ஆ. யாதவ குலத்திலே ஆ. நந்தகோபன் மனையிலே ஆ. அசோக முத்தத்திலே ஆ. நாங்க வளர்ந்தமே ஆ. உன் வளர்த்துக்கு நீ என்ன சாப்பிட்ட வீ தின்ற. அதை தின்னாலும் கொஞ்சம் புத்தி இருக்குடா ஏன் அதை சாப்பிடுறேன்னா ஏன் சாப்பிடுறீங்க சாப்பிட்டா எங்களுக்கு பிபி சுகரே வராது. ஏன்னா எல்லாம் மூலிகை அதுல இருக்குது நாளைல இருந்து சாப்பிடு